ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டில் ரொம்ப அத்தியாவசியமான சில மெடிசின் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துளசி. ஸோ இந்த துளசி செடியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம வீட்டில் ஈஸியாகவே வளர்க்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து மெடிஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு துளசி செடி வைக்கணும். அதை நமக்கு இருமலோ ஏதோ இருக்கும்போது எடுத்து சாப்பிட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரணகளி. இந்த ரணகளி பார்த்தீங்கன்னா, கல்லடைப்பான் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது நல்லா அரைச்சு, சாறு எடுத்து குடிச்சு வந்தோம்னா, கல்லடைப்பான்லாம் நிவர்த்தி ஆகணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனாலவே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நீர் பசப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட்டு அந்த இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சா கூட இதுலேருந்து துளிர் விட்டு தழுத்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரணகளையும் வீட்டில் வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் மெடிசின் பர்பஸோட சேர்ந்தது. இந்த கற்பூரவல்லியெல்லாம் இதே ஒரு சின்ன ஒரு காம்பு கட் பண்ணி வச்சாலும் இது வந்து தழுத்து வரும். இது வந்து இந்த இதை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் இதோ சாறு எடுத்து நம்ம தேனில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தோம்னா சளி, இருமல் இருந்தாலும் அது வந்து க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இதோட மெடிசின்ஸ் பர்பஸ் வந்து ரொம்ப ஹியூஜு. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வளர்க்கலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு கணு மட்டும் வச்சாலே போதும். கணுங்கிறமோ ஒரே ஒரு கன்று மட்டும் வச்சாலே போதும். அது அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஆலோவேரா வந்து நம்ம கண்டிப்பாக மொட்டை மாடியில் எல்லோரும் வச்சு ஈஸியாக வளர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது மின்ட். ஸோ மின்ட்னா புதினா. ஸோ ஈஸியாகவே நம்ம மாடியிலையோ இல்லை எங்கேயோ ஒரு பால்கனிலையோ ஈஸியாக வச்சு நம்ம வளர்க்கலாம். இதுக்கு அந்த ஒரு தண்டை நம்ம வச்சாலே வந்து ஈஸியாக வந்து க்ரோவாகி வந்துடும். ஸோ அதனால் வந்து பெரிய நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில மெடிசின் பிளான்ட்டை நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம வீட்டிலையோ வளர்க்கும்போது நமக்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளியே போய் தேடி அலைய வேண்டியதில்லை. இனி நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.